சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும், அப்பதான் சீதாவோட நகை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சீதாவோட வாழ்க்கையில் அருணால் இப்படிலாம் பிரச்சனை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே சீதாவை புரிஞ்சிக்காம அருண் இப்படிலாம் பேசியிருக்காருல்ல, அதனால் எப்படியாவது சீதாவோட நகையை எடுத்துகிட்டு போய் சீதா கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் சீதா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. இங்கே முத்து மீனா கிட்ட பேசும்போது, என்ன மீனா, அருண் தேவையில்லாம பிரச்சனை செய்கிறாரு, இப்படிதான் சீதா கிட்ட அப்பப்போ பேசி பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காரா, இல்லை எனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நீங்கள் உண்மையை சொல்லாமல் இருக்கீங்களா? ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு நமக்கே தெரியல. இதில் நகையை யார் எடுத்தாங்கன்ற உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் எதுக்காக அருண் இப்படிலாம் கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேள்வி கேட்க மீனா பதில் பேச முடியாமல் இருக்காங்க. இங்கே மீனாவும் முத்துவும் நினச்ச மாதிரியே இங்கே சீதாவோட நகையை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த நகையை நம்ம சீதா கிட்ட கொடுத்தா சீதா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருணால் சீதாவுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ என் வீட்டுக்காரர் முத்துவும் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இந்த பிரச்சனையை பற்றி நம்ம வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட பேச வேண்டாம், இல்லைனா அருண்கிட்ட வந்து பேசணும்னு சொல்வார் சீதாவுக்காக. அப்புறம் அருண்கிட்ட பிரச்சனை செஞ்சால் அப்புறம் சீதாவோட வாழ்க்கை என்ன ஆகும்? சீதாவோட வாழ்க்கைக்காக நம்ம வந்து இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பற்றி நம்ம வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அங்கே சீதா கிட்ட இந்த நகையை கொடுக்கறதுக்காக மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராங்க. முத்து சொல்கிறாங்க, சீதா, நீ எதுக்கு சீதா இவ்வளோ யோசிக்கிற? உன்னுடைய நகையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ அருணோட வீட்டுக்கு போகலாமே. அருண் கண்டிப்பாக கேள்வி கேட்க மாட்டார். இந்த நகையை பார்த்த உடனே அருண் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு முத்து சொல்லும்போது, முத்து மாமா, நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டு இந்த நகையை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த நகை கிடச்சிருச்சுன்னு உடனே அருணோட வீட்டுக்கு என்னால் போகவே முடியாது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. என்ன சீதா இப்படி பேசுகிறேன்னு மீனா கேட்கும்போது, அக்கா, அந்த வீட்டில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்து சொல்கிறாங்க, என்ன, அந்த அருண் ஏதாவது பிரச்சனை செய்கிறாரா? இல்லை எனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு மீனா இத்தனை நாள் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தாளா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சீதா, என்கிட்ட நீ உண்மையை மட்டும் சொல்லு, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, முத்துமாமா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ அருண் வீட்டுக்கு என்னால் போகவே முடியாது. என்னை புரிஞ்சிக்காம இப்படி பேசி, இந்த நகை எங்கள் அம்மா உனக்காக ஆசாசையாக வாங்கி கொடுத்த நகை, ஆனால் பொறுப்பே இல்லாமல் இருந்திருக்க சீதா அப்படின்னு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டாரு அருண். என்னால் அருண் பேசுனதை மறக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை எப்படி நான் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? வேண்டாம் முத்துமாமா, இந்த நகை இப்போ கிடச்சது எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் நான் அருணை பார்த்து பேசி இந்த நகையை கொடுத்துட்டு வந்துடுறேன். மற்றபடி அருண் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. மீனாவுக்கு ரொம்ப கோபம் வருது. சீதா, என்ன பேசுகிற? நாங்கள் தான் கஷ்டப்பட்டு இந்த நகையை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோமே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் யோசிக்கிற? அருண் கண்டிப்பாக இனி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார். அவரோட அம்மா ஆசாசையாக உனக்காக இந்த நகையை வாங்கி கொடுத்ததால ஏதோ கோவப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் புரிஞ்சிக்காமல் பேசியிருப்பாரு. ஆனால் இந்த நகையை எடுத்துகிட்டு போனேன்னா கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பார். அவர் கண்டிப்பாக உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே சீதா சொல்கிறாங்க, அக்கா, கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருக்கேன், அதுக்கப்புறமா நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். ஆனால் நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இந்த நகையை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க. நான் தான் கவனமே இல்லாமல் இருந்துட்டேன். முத்துமாமா, நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி முத்துமாமா அப்படின்னு சொல்லும்போது, சீதா, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை பார்க்க நானும் மீனாவும் உங்கள் வீட்டுக்கு கூட வரதில்லை. ஆனால் அருணை நினச்சி நீ இவ்வளோ மனசு வேதனைப்படுறேன்னா கண்டிப்பாக அருணால் உனக்கு ஏதோ நிறைய பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறியா? அத்தை, என்னத்தை சீதா இப்படிலாம் பேசிகிட்ருக்கா? நீங்களும் பொறுமையாக வந்து பதில் பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லும்போது, சீதா தான் அருணை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம்பிடிச்சு விரும்பி அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ பிரச்சனைன்னு வந்தாலும் சீதா தானே மாப்பிள்ளை இந்த பிரச்சனையை சமாளிக்கணும். இதில் நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் சீதாவோட வாழ்க்கையை நினச்சாதான் ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க, அம்மா, எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். சீதா, நீ எப்போ அருண் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியோ நீ போகலாம். ஏன்னா இப்போ இந்த நகையால் தானே பிரச்சனை வந்திருக்கு. இப்போ தான் இந்த நகை கிடச்சிருச்சுல்ல, நாங்கள் வேணும்னா அருண்கிட்ட பேசி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது, வேண்டாங்க்கா,
அருண் கிட்ட யாரும் பேச வேண்டாம். அப்படியே நீயும் முத்து மாமாவும் என் வாழ்க்கைக்காக பேசினாலும் அருண் கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத புரிஞ்சுக்க மாட்டார். உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரமாட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் அருண் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கவே கூடாது. அதனால் அருண் கிட்ட எனக்காக யாருமே பேச வேண்டாம், இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நீ ரெஸ்ட் எடு சீதா, அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பூக்கடைக்கு கிளம்புறாங்க. உடனே முத்துவும் சவாரிக்கு கிளம்புறாரு. ஆனால் சீதா தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே வந்து சீதா வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எப்பயும் போல் பூக்கடையில் இருக்க வேலையை பாருங்கம்மா, எனக்காக நீங்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா நீ அழுதுகிட்டே இருக்க, நீ வந்து அருண் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிற, இப்போ நான் பூக்கடைக்கு போயே ஆகணுமா என்ன, எனக்கு உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், எதுக்காக சீதா இப்படி அடம்பிடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் அடம்பிடிக்கலம்மா, மீனா அக்கா முத்து மாமா எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் முத்துக்கிட்டையும் மீனா கிட்டேயும் நீ பேசவே கூடாதுன்னு சொல்கிறாரு அருண். அவங்க செய்கிற உதவியை புரிஞ்சுக்காம பேசுகிறாரு அருண். முத்து மாமா மேலே அருண் இன்னும் கோவமாக தான் இருக்காரு. அதனால தான் அவங்க புது வண்டி வாங்கினதுக்காக நீ எதுக்கு அங்கே கிளம்பி போன அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்குறாருமா. இதுக்கு நான் என்னம்மா பதில் சொல்ல முடியும்? மீனாக்காவும் முத்து மாமாவும் என் வாழ்க்கையில் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து புது வண்டி வாங்கியிருக்காங்கன்னு நினச்சி நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஆனால் இப்போ அருண் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு கேள்வி கேட்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா. அதனால தான் கொஞ்ச நாள் நம்ம வீட்டிலே இருக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன்னு இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க சீதா. உடனே இங்கே வந்து சந்திராவுக்கு ஃபோன் வருது. பூ ஆர்டர் கொடுத்துருந்தோம், நீங்கள் இன்னும் கடைக்கு வரவே இல்லையே அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. நான் இப்போவே பூக்கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சீதா நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, நான் பூக்கடையில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சந்திராவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அருண் வேலைக்கு கிளம்புறாரு. இங்கே சீதா வந்து எப்படியாவது நகையை கண்டுபிடிச்சிட்டு நகையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனான். ஆனால் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லைன்னா சீதா இனி அவங்க அம்மா வீட்டிலே தான் இருக்க போகிறா போல அப்படின்ற மாதிரி அருண் யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் புது வண்டி வாங்க போகிற உண்மை எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து அவங்க பேசவும் இல்லை, என்ன அவங்க கூப்பிடவும் இல்லை. ஆனால் சீதா மட்டும் அங்கே போயிருக்கா. அதனால தானே சீதாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிக்காம சீதா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால, நிம்மதியாக அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அருண் ரொம்ப கோபமாக இருக்கும்போது, முத்து தன்னுடைய சவாரியை முடிச்சுட்டு அருணை பார்க்கறதுக்காக அருணோட வீட்டுக்கு வராங்க. முத்து இப்படி பேச வருவாருன்னு எதிர்பார்க்காத அருண் முத்துவை பார்த்த உடனே ரொம்ப கோவமா, என்ன முத்து இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அருண் கோவப்படாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன சீதா அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா, ஆனாலும் உங்கள் வீட்டுக்கு சீதா வரணும்ல, சீதாவோட நகையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அருண், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அதுக்காக என்ன பார்க்கறதுக்காக எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அருண், இங்கே உங்களுக்கும் சீதாவுக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சீதா இங்கே வந்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்தப்போ அழுதுகிட்டே இருந்தப்போ நான் பார்த்தேன். அதனால தான் சீதா எங்கள் வீட்டு பொண்ணு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் சீதா எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். நீங்கள் சீதாவை புரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வராமல் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். நான் புது வண்டி வாங்கினதை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அருண். நான் உங்களையும் அங்கே வர சொல்லியிருக்கணும், கூப்பிட்ருக்கணும். அப்படி நீங்கள் வந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. என்ன என்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க, அப்படியே புது வண்டி வாங்கியிருக்கேன்னு சொன்னாலும் நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வீங்க, ஏளனமாக பேசுவீங்க. அதனால தான் உங்ககிட்ட எப்படி பேசன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பேசினாலும் நீங்கள் என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்க. என்னால் தான் பிரச்சனையெல்லாம் வருதுன்னு நீங்கள் நம்புறீங்க. அதனால் உங்களுக்கும் சீதாவுக்கும் இடையில பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால தான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லலை, உங்ககிட்ட நான் பேச வரல, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி கோவப்படுறதால, சீதா கிட்ட சரியாக பேசாமல் இருக்கிறதுனால, இங்கே வந்து சீதா மட்டும் இல்லை, சீதாவோட அம்மா சந்திராவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க. நம்ம மாமியார் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. அதனால் நம்ம செய்கிற பிரச்சனையால் அவங்க மனசு வேதனைப்படக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சீதா கிட்ட பேசுனீங்கன்னா பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். சீதா உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் சீதாவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் என் மேலே கோவப்படலாம், என் மேலே உள்ள கோவத்தில் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு வேணா கேட்குறேன். என் மேலே உள்ள கோவத்தில் சீதா கிட்ட பிரச்சனை செய்யாதீங்க. சீதா வந்து ரொம்ப பாவம், அழுதுகிட்டே இருக்கா.
எங்கள் வீட்டு பொண்ணு சீதாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் வந்து சீதாவை கூப்பிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அருண் சொல்கிறாரு, என்ன முத்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? சீதா என் மனைவி, அதனால் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் மீனாவும் தான் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க, மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே? உங்கள் அம்மாவை எதிர்த்து பேசி மீனாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே? உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருந்தீங்க. இப்போ என்ன சீதாவுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் முத்து, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து பேசுகிறதுக்காகலாம் சீதா கிட்டே என்னால் பேசவே முடியாது. சொல்லப்போனால் என்கிட்ட சீதாவை பற்றி பேச நீங்கள் வந்திருக்கவே கூடாது. அப்போ நானே சீதா கிட்ட பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேன். இப்போ நீங்கள் வந்து பேசுனதால தான் சீதா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும்னு எனக்கு தோணுது. முத்து, இப்போ சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ பேசுகிறீங்களே, ஏன் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்கல்ல, ஏன் அப்போ மீனாவுக்காக பேசி விஜயா வீட்டுக்கு மீனாவை கூப்பிட்டு போயிருக்கலாமே? உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு அமைதியாக தானே இருந்தீங்க. ஏன்னா விஜயா பேச்சு தான் நீங்கள் கேட்கணும். அதனால் மீனா அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும்னு நீங்கள் யோசிக்கும்போது எனக்கும் சீதாவுக்கு இடையில பிரச்சனை வந்தால் நீங்கள் எதுக்கு எங்கள் வாழ்க்கையில் தலையிடுறீங்க? நீங்கள் எதுக்கு சீதாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது முத்து. நான் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கல. ஏன் மீனா நம்ம மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் மீனாவுக்காக உங்கள் வீட்டில் பேசியிருக்க வேண்டியதானேன்னு நான் உங்ககிட்ட என்னைக்காவது அந்த கேள்வி கேட்டிருக்கேனா? இல்லையே. அப்புறம் நீங்கள் மட்டும் எதுக்கு சீதாவுக்காக வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அதனால் நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கவும் கூடாது, சீதாவுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கவும் கூடாது. போதும் முத்து, இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் சாதாரண கார் டிரைவர், புது வண்டி வாங்கிட்டீங்கன்னு சந்தோஷமாக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்படி நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்குறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்கிறாரு, முத்து இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன இந்த அருண் என்கிட்டயே இவ்வளோ கோபமாக பேசுகிறாரு? நான் சீதாவுக்காக தானே பேச வந்தேன். சீதா எங்கள் வீட்டு பொண்ணு. சீதாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே பேசியாகணும். ஆனால் அருண் என்னையே புரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பாக அருண் சீதாவையும் புரிஞ்சுக்காம இப்படிலாம் பிரச்சனை செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக மீனாவும் சீதாவும் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாரு. இங்கே வந்து அருண்கிட்ட பேசி புரிய வச்சா சீதா வந்து அருண் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் அருண் வந்து என் மேலே இன்னும் ரொம்ப கோபமாக இருக்காரே, என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாரு. சீதா சரியாக சாப்பிடாம அருணுக்கு ஃபோன் பண்ணாமல் அங்கே வேலைக்கு போகாமல் இங்கே வந்து சந்திரா வீட்டில் இருக்கிறத சத்யா கவனிக்கும்போது, சீதா எதுக்கு நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போகாமல் இருக்கேன்னு கேட்க, எப்படி போக முடியும்? அப்படியே போனாலும் அருணால் என்ன பிரச்சனை வரும்னு தான் நான் யோசிக்கணும். நான் நம்ம வீட்டிலே இருந்துடுறேன். எனக்கு இங்கே இருந்தால் தான் நிம்மதியாக இருக்குது. அருண் கேள்வி கேட்கும்போது பதில் பேச முடியாமல் அருண் வீட்டில் இருந்து கஷ்டப்படுறத விட, அருண்கிட்ட பேச முடியாமல் ரொம்ப பதட்டமாக இருக்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு நிம்மதியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அருண் வீட்டுக்கு போகணுமா வேண்டாமான்னு யோசித்து நானே ஒரு நல்ல முடிவெடுப்பேன். அது வரைக்கும் யாரும் என்கிட்ட என் வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க, என்கிட்ட இப்படி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சத்யா வந்து சொல்கிறாரு, பரவாயில்ல நீ இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்கனா அதுவே போதும். ஆனால் சரியாக சாப்பிடாம ஏன் நீ வந்து வேலைக்கு போகாமல் இருக்க? எப்பயும் போல் உன்னுடைய வேலையை நீ சந்தோஷமாக பார்க்கணும். வந்து எப்பயும் போல் எங்ககிட்ட நீ நல்லா பேசலாம்ல. அது மட்டும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் கேள்வி கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அருண் மாமா ஏன் இப்படிலாம் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு? இப்போ வந்து அதான் நகை கிடச்சிருச்சுல்ல, எப்போ நீ அருண் மாமாவை பார்க்க போகிற? எப்போ தான் நகை கிடச்ச விஷயத்த அவர்கிட்ட சொல்ல போகிறேன்னு கேட்கும்போது, சீக்கிரமாகவே இந்த நகையை அருண்கிட்ட கொடுக்க தான் போகிறேன். என் வாழ்க்கைக்காக நான் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து எப்பயும் போல் சந்தோஷமாக என்னுடைய வேலைக்கு போவேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ சாப்பிடணும் அப்படின்னு சத்யா வந்து ரொம்ப பொறுப்பாக இங்கே சீதா கிட்ட பேசிட்டு, சீதா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், வேலைக்கு போகணும், இங்கே அருணால் பிரச்சனை வந்தாலும் சீதா எதுக்காகவும் இப்படி மனசு வேதனைப்படக்கூடாது அப்படின்னு பேசி புரிய வைக்கிறாரு. சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சீதாவுக்கு சப்போர்ட் பண்ண மீனா, முத்து மாப்பிள்ளை எல்லாரும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆறுதலாக பேச சத்யா இருக்கிறதுனால பரவாயில்ல, சீதா இப்பயாவது சாப்பிட்றாளே அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா. முத்து புது வண்டி வாங்கினதால தானே சீதாவும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக கிளம்பி போனா. புது வண்டி கிடச்ச உடனே முத்து ரொம்ப சந்தோஷமாக வேற இருக்கான். அதனால தான் என்கிட்ட பேசுகிறதுக்காக என் வீட்டுக்கே வந்துட்டு போகிறான்ல இந்த முத்து. முத்துவுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, முத்துவுக்கு இந்த புது வண்டி இருக்கவே கூடாது, புது வண்டி இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு முத்து நினைக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு
முத்து வந்து அப்படி புது வண்டி தான் இப்போ வந்து சவாரிக்கு போகிறாரா என்னன்னு முதல்ல கவனிக்கணும். அதுக்கப்புறமா இந்த புது வண்டியால் முத்துவுக்கு ஏதாவது பிரச்சனையை வந்து செய்யணும். அதுக்கப்புறம் முத்துவுக்கு இந்த புது வண்டியும் கிடைக்க போகிறதும் இல்லை, சவாரிக்கு போக போகிறதும் இல்லை, முத்து சம்பாதிக்க போகிறதும் இல்லை. என்கிட்ட வந்து பேசுனதுக்கு முத்துவுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இங்கே வந்து அருண். அந்த சமயம் சீதா வந்து நினைக்கிறாங்க, இத்தனை நாள் ஆகுது எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனால் அருண் எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, தேடி வந்து பேசவும் இல்லை. நானும் இங்கே அருணை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகலன்னு தெரிஞ்சிருந்தோம். இங்கே என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அருணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் முத்து மாமா மீனாக்கா முன்னேறதை பார்த்து இங்கே வந்து அருண் சந்தோஷப்படாமல் பொறாமையில் தான் இப்படிலாம் பேசியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அருணுக்கு ஃபோன் பண்ணவே கூடாது, அருண்கிட்ட இனி பேசவும் கூடாது. என்னைக்கு அருண் வந்து திரும்பி வந்து பேசுகிறாருன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க சீதா. அருண் எப்பயும் போல் தன்னுடைய வேலைக்கு போகிறாரு, இங்கே வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் பேசுகிறாரு. ஆனால் வந்து சீதா மேலே உள்ள கோவத்தில் இங்கே அருண் வந்து சீதா கிட்ட பேசாமல் இருக்கிறாரு. இங்கே வந்து அருண் தேடி வந்து பேசட்டும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், இல்லைனா என்றைக்கும் அருண் வீட்டுக்கு நான் போக போகிறதே இல்லைன்னு அருண் மேலே சீதாவும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அருணோட ஃப்ரெண்டு வந்து அருண் கிட்ட கேள்வி கேட்குறாரு, என்ன அருண் வர வர சரியாக வீட்டுக்கு போகிறதே இல்லை, என்னாச்சு, சீதா வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சீதா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அதனால தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரமாயிருது அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையானு கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். முத்து வந்து புதுசாக வண்டியெல்லாம் வாங்கியிருக்கிறதுனால சீதா முத்துவை பார்க்கறதுக்காக போனப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ எங்கள் அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியலன்னு சீதா வந்து சொன்னப்போ நானும் ரொம்ப கோபமாக பேசிட்டேன். நகை கிடச்சிருச்சு, ஆனால் முத்து என் வீட்டுக்கே வந்து தேவையில்லாமல் பேசிட்டு போயிருக்கான். அதனால தான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன். சீதா கிட்ட பேசக்கூடாதுன்ற முடிவில் இருக்குன்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் முத்து மேலே உள்ள கோவத்தில் சீதா கிட்ட பேசாமல் இருக்க, சீதா கிட்ட பிரச்சனை செய்கிற, இதெல்லாம் சரியில்லை அருண். உன்னை நம்பி அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் இப்போ சீதா ரொம்ப மனசு வேதனையோடு இருப்பாங்கன்னு எனக்கே புரியுது. ஆனால் நீ ஏன் சீதாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்கே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்படின்னு யோசிக்கிற. ஆனால் எனக்கு என்னவோ முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு தோணுது. நீ தான் அவங்கள சரியாக புரிஞ்சுக்காம அவங்களால தான் பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிற. கொஞ்சம் கவனமாக இரு அருண். அது மட்டும் இல்லாமல் அருண் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. ஏன் சீதாவுக்கும் உனக்கும் மீனாவும் முத்துவும் தானே கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அவங்களால பிரச்சனை வந்தாலும் நீ நினச்ச வாழ்க்கை உனக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே மீனா தானே. அதெல்லாம் யோசித்து பார்க்காம எதுக்காக இப்படி வந்து சீதாவை புரிஞ்சுக்காமல் இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் இப்படி முத்து பேசுனதுக்காக தான் முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறேன். முத்து புதுசாக வண்டி வாங்கியிருக்கான்ல, நான் முத்துவுக்கு பிரச்சனை செய்ய போகிறேன். இனி அந்த புது வண்டி முத்துவுக்கு கிடைக்க போகிறதே இல்லை. என்ன செய்ய போகிறேன் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அருணோட ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிறாரு. அருண் எப்போ பார்த்தாலும் முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறதால இங்கே சீதா என்ன செய்யன்னு தெரியாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. முதல்ல சீதாவுக்கு ஃபோன் பண்ணும். இப்படி அருணால் முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா எனக்கு தெரிஞ்ச உண்மையை சீதா கிட்ட சொல்லணும். ஏன்னா சீதா தான் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசினதெல்லாம் கேட்டுட்டு உடனே அருணோட ஃப்ரெண்டு அருணுக்கு தெரியாமல் சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீதா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அண்ணே நீங்கள் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சீதா, இப்போ தான் அருண் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். இங்கே முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறான் அருண். ஆனால் முத்து ரொம்ப நல்லவருன்னு எவ்வளவோ வந்து பேசி பார்த்தேன். அருண் திருந்தவே மாட்டிக்கிறான். என்ன செய்ய, அருண் என்னுடைய ஃப்ரெண்டு. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அருணால் பிரச்சனை வருதுன்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. நீங்கள் முதல்ல முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி அருணுக்கு நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும். முத்து புது வண்டி வாங்கியிருக்காரு, அதனால் இந்த புது வண்டி முத்துவுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே ஏதோ பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போடுறான் இந்த அருண். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு அருண்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் முத்துவுக்கு பிரச்சனை வராமல் சீதா நீங்கள் தான் பார்த்துக்கணும். முத்து ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி அவர் முன்னேறதுக்காக முத்து புது வண்டி வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அருண் சந்தோஷப்பட மாட்டேங்கிறானே. முத்துவை சரியாக புரிஞ்சிக்காம தான் அருண் இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறான். அதனால் நீங்கள் தான் அருண்கிட்ட பேசணும். அதுக்காக தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்பவே பதட்டமாக கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சீதா யோசிக்கிறாங்க, அருண் என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை செய்கிறாருன்னா முத்துமாமா வாழ்க்கையிலையும் ஏன் பிரச்சனை செய்யணும்?
இப்போ தான் மீனாக்காவும் முத்துமாமாவும் சந்தோஷமாக புது வண்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு நகையவும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க, எனக்கு நல்லது செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்காம முத்துமாமாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு அருண் வந்து இப்படிலாம் யோசிக்கிறாரா? இப்படிலாம் நடக்க நான் விடுவேனா என்ன? அது மட்டும் இல்லாமல் அருணுக்கு முதல்ல சரியான பாடம் புகட்டணும். இனி அருண் வந்து என் வாழ்க்கையிலையும் தலையிடக்கூடாது, முத்து மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. இப்போ அருணோட ஃப்ரெண்டு என்கிட்ட ஃபோனில் பேசின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அருண் இப்படிலாம் திட்டம் போடுறாருன்னு எனக்கு தெரிய வந்திருக்குல்ல. ஏதாவது பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக முத்து மாமாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ தான் கஷ்டப்பட்டு புது வண்டி வாங்கியிருக்காங்க, அதுக்குள்ளே பிரச்சனை செய்யணும்னு அருண் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் முத்துமாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அருணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் வேணும்னே இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறாருல, அருண் திருந்த மாட்டார். இனி அருண் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க சீதா. அடுத்த நாள் வந்து சீதா வந்து முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் வந்து பேசணும்னு சொல்லி வர சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும், என்ன சீதா என்னாச்சு, அருண் வீட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டியா? நாங்கள் வேணும்னா உன்னை அருண் வீட்டுக்கு கூப்பிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இனி அருண் வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. என்ன சீதா என்னாச்சு, எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அருண் வந்து உங்ககிட்ட பேசினாரா, இல்லை தேடி வந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சாரா? அம்மா என்னம்மா நடக்குது அப்படின்னு சந்திரா கிட்ட கேள்வி கேட்குறாங்க மீனா. மீனா, எனக்கும் என்னன்னு புரியவே இல்லை. நேற்றுலேருந்து சீதா ரொம்ப கோவமாக இருக்கா. நானும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டேன், ஆனால் எந்த பதிலும் சொல்லவே இல்லையே. அதனால் சீதா கிட்ட நீ தான் மீனா பேசணும் அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்கிறாங்க. சீதா எதுக்காக இப்படிலாம் ஒரு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்கிட்ட நீ கேள்விக்கு மேலே கேள்வி கேட்காத, இப்போ போலீஸை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, முத்துமாமா நீங்கள் எதுக்காக அருணை பார்த்து பேசுனீங்க, எதுக்கு எங்கள் வீட்டுக்கு போனீங்க? நானே அருண் வீட்டுக்கு போக வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். என் வாழ்க்கைக்காக தான் பேசுறதுக்கு நீங்கள் போனீங்க. ஆனால் அருண் உங்கள் மேலே உள்ள கோபத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா, அருண் வந்து என்னதான் கோவப்பட்டாலும் அப்படிலாம் செய்ய மாட்டாரு சீதா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மாமா நீங்கள் அருணை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க. அருண் வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாரு. அருணோட ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணார், அப்போ தான் இந்த உண்மை தெரிய வந்தது. உடனே அருணுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்கள் 2 பேரையும் வர சொன்னேன். நீங்கள் என்னடானா அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அருணுக்கு இப்போ கூட சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் அருண் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு முத்துமாமா. உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான், உங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் நான் வந்து போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அருணால் பிரச்சனை வருமா? அப்படி என்ன தான் பிரச்சனை செய்வார் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்ன மீனாக்கா இன்னுமா உனக்கு புரியல? முத்துமாமாவுக்கு புது வண்டி கிடைச்சதால முத்துமாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால தான் முத்துமாமாவுக்கு இந்த புது வண்டி இருக்கவே கூடாதுன்னு இங்கே வந்து அருண் நினைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட வேற பேசியிருக்காரு. புதுசாக ஏதோ திட்டம் போடுறாராம் பிரச்சனை செய்யணுன்றதுக்காக. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனியும் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராதுக்கா. நீ என் கூட கிளம்பி வா, முத்துமாமாவுக்காக நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீனாவை கூப்பிட்டு கிளம்புறாங்க சீதா. அங்கே போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்கக்கிட்ட உதவி கேட்குறாங்க. சார் நான் வந்து அருணோட மனைவி தான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தான் தெரியுமேம்மா, அருணை பார்க்கறதுக்காக வந்தீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சார் முத்துமாமாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எங்கள் குடும்பத்துக்கு முத்துமாமா நிறைய உதவி செஞ்சுருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே அருண் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செய்கிறது மட்டும் இல்லாமல் முத்துமாமாவை புரிஞ்சிக்காம அவருடைய வேலையிலையும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் சார் உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நான் என் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அருண் என்னை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் செஞ்ச பிரச்சனையால் இனி அருண் வீட்டுக்கு போகவே கூடாதுன்ற முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அருண் தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்கிறாரு. அவரால் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க. அதனால தான் நான் யோசிக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அருண் எங்ககிட்ட வந்து அருண் வந்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அருண் தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்கறதுனால நானே அருணை பாராட்டி பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சீதா அருண் செய்கிற எல்லா பிரச்சனையவும் தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ எனக்காக நான் பேச வரவே இல்லை. அருணால் முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. முத்து மாமா சந்தோஷமாக அவருடைய வேலையை பார்க்கணும். இப்போ தான் முத்து மாமா புது வண்டி வாங்கியிருக்காங்க. முத்து மாமாவுக்கு இந்த புது வண்டி இருக்கவே கூடாதுன்னு அருண் வந்து திட்டம் போடுறாரு. அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். அருணோட ஃப்ரெண்டு என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அருணோட ஃப்ரெண்டு என்கிட்ட பேசின ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் இப்போவே அருணை கூப்பிட்டு பேசணும். இனி முத்து மாமாவுக்கு அருணால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால் உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, புரியுது சீதா,
நீங்கள் வந்து எங்ககிட்ட உதவி கேட்டதெல்லாம் சரிதான். இப்போவே நான் வந்து அருணை வர வைக்கிறேன், அருண்கிட்ட பேசுகிறேன். இனி அருணால் எந்த பிரச்சனையும் வராமல் நானே பார்த்துக்கிறேன். பொறுப்பான வேலையில் இருக்க அருண் இப்படிலாம் செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை. தன்னுடைய வேலையில் ரொம்ப பொறுப்பாக இருக்காருன்னு நினச்சி நானே அருணை கூப்பிட்டு நிறைய பாராட்டி பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் பேசுனதுக்கு அப்புறமா தான் அருணை பற்றின உண்மை எனக்கே தெரிய வருது. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, இப்போவே நான் அருண்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணை உடனே அங்கே வர வைக்கிறாங்க. அருண் வந்த உடனே, சார் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, என்ன அருண், உங்கள் வேலையை பொறுப்பாக செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, சார் உங்களுக்கே என்னை பற்றி தெரியும், என் வேலையை நான் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எதுக்காக சீதாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்கன்னு கேட்கும்போது, சீதா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, அருண் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை. நான் வந்து இங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். அவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டாலும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேச போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதா. என்ன சீதா இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது, அமைதியாக இருங்க அருண் அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதா. ஆமாம், முத்துவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக எதுக்கு திட்டம் போடுறீங்க? முத்து வந்து புது வண்டி வாங்கினா நீங்கள் வந்து பிரச்சனை செய்யணுமா என்ன? நீங்கள் உங்கள் வேலையை பொறுப்பாக பார்க்குறீங்கன்னு நினச்சேன். ஆனால் சீதா சொன்னதுக்கப்புறமா உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அப்படிலாம் நான் எந்த பிரச்சனையும் செய்யவே இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சீதா கிட்டே பேசுனது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறீங்களா? நேற்று நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும், முத்து வந்து புது வண்டி வாங்கி ரொம்ப சந்தோஷமாக அவர் வேலையை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு, ஆனால் அப்படிலாம் நடக்க நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லும்போது இங்கே பதில் பேசாமல் இருக்கிறாரு அருண். இப்படி அருண் பதில் பேசாமல் இருக்கிறதுல எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அருண் வந்து ஏதோ திட்டம் போட்டிருக்காருன்னு. உடனே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. பார்த்தீங்களா சார், நான் என் வேலையை பார்க்கணும்னு நினச்சா இந்த அருண் இப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி சார் என் வேலையை நான் நிம்மதியாக பார்க்க முடியும் அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, சார் சீதாவுக்காக அருணை பார்த்து பேசினேன், இதில் என்ன சார் தப்பு இருக்குது? சீதா எங்கள் வீட்டு பொண்ணு, அருணால் நிறைய பிரச்சனை வருதுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால் நான் வந்து அருணை பார்த்து பேசினேன், அதுக்காக எனக்கு பிரச்சனை செய்யணுமா சார்? ஏன் சார் இந்த அருண் வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அருண் என்ன அருண் ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் என்னால் எந்த பிரச்சனையும் வராது சார், நான் வந்து முத்துவுக்கு எதுக்கு சார் பிரச்சனை செய்யணும் அப்படின்னு சமாளிக்கிறாரு அருண். அந்த சமயம் சீதா சொல்கிறாங்க, சார் இந்த நகைக்காக தான் சார் அருண் தேவையில்லாமல் என்கிட்ட பேசினாரு, இந்த நகை எனக்கு வேண்டாம் சார், இந்த நகையை எல்லார் முன்னாடியும் அருண்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவுக்காக அருணோட அம்மா ஆசாசையாக வாங்கி கொடுத்த அந்த நகையை இங்கே சீதா எல்லார் முன்னாடியும் அருண்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த நகை எனக்கு வேண்டாம், அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு என்றைக்கு நான் வரப்போகிறதும் கிடையாது, என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் பேசின எதையும் நான் மறக்கவும் இல்லை, உங்களை நான் கண்டிப்பாக மன்னிக்கவும் மாட்டேன், இனி என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த நகையை வந்து கொடுத்துட்றாங்க சீதா. நகையை வாங்கின உடனே இங்கே அருண் கண்கலங்கி நிற்கிறாரு. சீதா இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சீதா, என்ன சீதா அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா வீட்டில் இருந்திருக்கேன், என்கிட்ட நீங்கள் பேசலை, என்னை பார்க்க வரலை, இந்த நகை தான் முக்கியம்னு பேசுனீங்க, ஆனால் இப்போ முத்து மாமாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, இப்படி இருக்கும்போது உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு எப்படி என்னால் வர முடியும்? உங்களை நம்பி உங்களை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புன்னு இப்போ தான் நான் யோசிக்கிறேன், உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சேன், பிடிவாதமாக வீட்டில் என் அம்மா பேச்சை கேட்கல, முத்து மாமா மீனாக்கான்னு யார் பேச்சையும் கேட்காம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறேன், இப்போ என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கணுன்னு முடிவெடுத்துட்டேன், உங்களுக்கு தர வேண்டிய இந்த நகையை நான் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட நீங்கள் பேசவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் என் மேலே உள்ள கோவத்தில் முத்து மாமாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறது, முத்து மாமா கஷ்டப்பட்டு புது வண்டி வாங்கியிருக்காங்க, ஆனால் நீங்கள் பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போடுறீங்க, இனி உங்களால் முத்து மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசுனது எல்லாமே உண்மை தானே, அதனால தான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே முத்து மாமாவுக்காக வந்திருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நிற்கிறாரு அருண். உடனே அங்கே போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க சீதா, இனி என் வாழ்க்கையை நானே பார்த்துப்பேன் சார், அருணை நம்ப போகிறதே இல்லை, ஏன்னா அருணை நம்பி நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன், இங்கே இனி சந்தோஷமாக என் வேலைக்கு போவேன், என் குடும்பத்தை பார்த்துப்பேன், இங்கே எப்பயுமே அருண் வந்து முத்துக்கிட்ட பேசக்கூடாது, மீனா கிட்ட பேசக்கூடாது, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது பேசி பிரச்சனை செய்வார், இனி நான் அருண் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னுடைய குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன்,
ஆனால் அருண் முத்துமாமாவுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் தான் சார் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அருண், சீதா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். இனி முத்துவுக்கு உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அருண். அப்படி நீங்கள் ஏதாவது முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அப்புறம் இந்த வேலையும் உங்களுக்கு இருக்காது, பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் கவனமாக உங்கள் வேலையை செய்யணுமே தவிர்த்து தேவையில்லாமல் முத்துவோட வாழ்க்கையிலையும் அவருடைய வேலையிலையும் நீங்கள் தலையிடவே கூடாது அப்படின்னு அங்கேருந்த போலீஸ் வந்து சீதாவுக்காக பேசி முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு அருண். இங்கே சீதா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் அருண் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. சீதா சொல்கிறாங்க, அக்கா நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இனி முத்து மாமாவுக்கு அருணால் எந்த பிரச்சனையும் வராதுக்கா. நீ வாக்கா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்காக பேசுனது மட்டும் இல்லாமல் இங்கே அருணுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுட்டு உடனே இனி அருண்கிட்ட நம்ம பேசவே கூடாது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சீதா மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் சீதா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு தலகுனிஞ்சு நிற்கிறாரு அருண். இந்த நகை எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக சீதா கிட்ட இப்படிலாம் பேசவே இல்லை. ஆனால் சீதா என்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே அப்படின்னு யோசிக்கிறாரு அருண். இனி அருணால முத்துமாமாவோட வேலையில எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சீதா.